எதிர்மறையான விமர்சனங்களும் கருத்துக்களும் நம்மில் பல பேருக்கு வருவதுண்டு. ஆனால் அப்படிப்பட்ட சமயத்தில் நம்ம எப்படி அதை ஓவர் கம் பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த எதிர்மறையான விமர்சனங்களையும் கருத்துக்களையும் நம்ம வாழ்க்கையில் எப்படி மேற்கொள்ளணுங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சமுதாயத்தில் நம்ம வாழும்போது கண்டிப்பாக நமக்கு விமர்சனங்கள் வரதான் செய்யும். அது நல்ல விமர்சனமாகவும் இருக்கலாம், கெட்ட விமர்சனமாகவும் இருக்கலாம். நல்ல விமர்சனங்கள் வரும்போது அது நமக்கு சந்தோஷத்தையும், எதிர்மறையான விமர்சனங்கள் வரும்போது நமக்கு மிகப்பெரிய சோர்வையும் தலைவலியையும் ஏற்படுத்தும். சமுதாயத்தில் ரொம்ப பிரபலமானவங்க, அவங்களுக்கு விமர்சனங்கள் வந்தப்போ அவங்க எப்படி எதிர்கொண்டாங்க, நம்ம எப்படி அந்த விமர்சனங்களை எதிர்கொள்வது, அதை எப்படி கடந்து போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. 3 பிரபலமான நபர்கள், அவர்களுக்கு வந்த பிரச்சனை, அதை அவங்க எப்படி கையாண்டிருக்காங்க. நம்பர் 1, A2D நந்தா. மிக பிரபலமான யூடியூபர். அவர் டெக்னாலஜி உலகத்தில் உச்சத்தில் இருக்கக்கூடியவர். ஸ்கேம் பற்றி பேசி நிறையா பேருக்கு விழிப்புணர்வு கொடுத்த அவரே ஒரு பெரிய ஸ்கேமில் மாட்டிக்கிட்டார். இணையதளவாசிகள் பயங்கரமாக அவரை வச்சு செஞ்சாங்க. அவருக்கொசரமே புதுசாக யூடியூப் சேனலை ஆரம்பித்து நல்லா ட்ரோல் பண்ணி கழுவி ஊற்றுனாங்க. புகழின் உச்சத்தில் இருந்த அவர் ஒரே நாளில் சரிஞ்சு கீழே விழுந்தார். நேற்று வரைக்கும் புகழோட உச்சத்தில் இருந்தவர் சட்டுன்னு கீழே விழுந்துட்டார். எல்லாருமே அவரை வச்சு மீம் கண்டென்ட் ட்ரோலுன்னு பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன் பெரிய ரோஸ்ட் மூவி கூட உருவாச்சு. ஆனால் அந்த சமயத்தில் கூட A2D நந்தா தனது மன வலிமையை விட்டு விடலை. எவ்வளவு ஈஸியாக அந்த பிரச்சனைகளெல்லாம் கடந்து போயிட்டாரு. அந்தளவுக்கு மனதைரியம் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக வேணும். நமக்கு இது மாதிரி பிரச்சனைகள் வந்தாலோ, எதிர்மறையான விமர்சனங்கள் வரும்போதோ இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறணும். நாம் நம்ம வேலையில் மட்டும் கவனம் செலுத்தி நம்ம வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். இதை தான் இவரும் செஞ்சார். நம்ம 2ஆவதாக பார்க்க போகிறது யாருன்னா ஹர்திக் பாண்டியா. கடந்த IPL சீசனில் குஜராத்தோட கேப்டனாக இருந்து குஜராத்துக்கு கப்பு வாங்கி கொடுத்தாரு. அதனால் மும்பை இந்தியன்ஸ் அணி அதிக பணம் கொடுத்து ஏலத்தில் ஹர்திக் பாண்டியாவை எடுத்தாங்க. மும்பை இந்தியன்ஸோட கேப்டனான ஹர்திக் பாண்டியா முன்னாள் கேப்டனான ரோஹித் சர்மாவை அங்கே போய் ஃபீல்டிங் பண்ணுங்கள், இங்கே வந்து ஃபீல்டிங் பண்ணுங்கள் அப்படின்னு கை செய்கையில் செஞ்சது இணையத்தில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹர்திக் கேப்டனாக இருந்து விளையாடிய மேட்ச்சு நிறையாவே தோல்வியில் தான் முடிஞ்சிச்சு. அதனால் அவர் யாருக்காக விளையாடினாரோ அந்த மக்களே, அந்த மும்பை இந்தியன்ஸ் மக்களே பயங்கரமாக அவரை புள்ளி பண்ணாங்க. மைதானத்தில் ஒரு நாய் ஓடி போனதுக்கு கூட எல்லாரும் சேர்ந்து ஹர்திக்னு கத்தி பயங்கரமாக வெறுப்பேற்றினாங்க. மற்ற நாட்டு வீரர்கள் சேர்ந்து விளையாடக்கூடிய இந்த IPL மேட்ச்சில் தன்னுடைய சொந்த மக்களாலே பயங்கரமாக கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாக்கப்பட்டார். அந்த சமயத்தில் கூட அவர் யாருக்கிட்டையுமே கோபப்படலை, வீணாக யாருக்கிட்டையும் ரியாக்ட் பண்ண. ஆனால் அதுக்கப்புறம் இந்த வேர்ல்டு கப் மேட்ச்சில் இந்தியாவுக்காக துணை கேப்டனாக இருந்து கப்பு வாங்கி கொடுத்தாரு. எத்தனை எதிர் விமர்சனங்கள் வந்தாலும் தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு தன் வேலையில் மட்டுமே ஃபோக்கஸாக இருந்த ஹர்திக் தன் நிலை மாறாமல் இருந்ததுக்கு உதாரணம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தமிழ் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஹீரோ, நடிப்பின் நாயகன் சூர்யாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். கங்குவா படத்துக்கு அப்புறம் மக்கள் அவர் மேலே வச்சுருந்த மரியாதை குறைஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அவர் எதிர்மறையான விமர்சனங்களை எதிர்கொண்ட விதம் அப்படி. கங்குவா படத்துக்கு எதிர்மறையான விமர்சனங்கள் மட்டுமே வந்தபோது அதை ஈஸியாக விட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துருக்கலாம். ஆனால் அவர் அப்படி பண்ணாமல் அவர் ஓவர் ரியாக்ட் பண்ணி மக்களிடையே வெறுப்பை சம்பாதிச்சது தான் மிச்சம். கடந்து போகிறது தான் சிறந்த குணம்னு சொல்லுவாங்க. ஆனால் சூர்யா அப்படி கடந்து போகாமல் ரிவ்யூவர்ஸ்க்கு தடை விதிக்க வச்சது மக்களிடையே வெறுப்பை தான் மேலும் மேலும் கூட்டி தந்தது. நம்ம பார்த்த 3 பேருமே பிரச்சனைகளை 3 விதமாக கையாண்டிருக்காங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம அதை ஈஸியாக கடந்து போகணும்.
கடந்து போக கற்றுக்கணும். தேவையில்லாத விமர்சனங்களுக்கு நம்ம பதிலளித்து நம்மளோட பொன்னான நேரத்தை வீணடிக்கக்கூடாது. நம்மளோட வேலையை இன்னும் பெர்ஃபெக்டாக செய்யணும். அந்த கவனம் மட்டும்தான் நமக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம தொழிலையும் வாழ்க்கையிலையும் இது மாதிரி விமர்சனங்கள் வந்தால் முன்னேறி ஜெயிக்க முடியும்.